அப்போ ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாமோட யார் போய் ஜாயின்ட் ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. சுனன் அபூ தாவூதில் 4286. அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இந்த பையத்து நடந்துரும், சிரியாவில் அவருக்கு எதிராக ஒரு படை அனுப்பப்படும், ஆனால் அது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் உள்ள பாலைவனத்தில் பூமிக்குள் புதைண்டு போகும். மக்கள் அதை பார்க்கும்போது சிரியாவின் அவுலியாக்கள், ஈராக்கின் சிறந்த மக்களும் அவரிடம் வந்து ருக்னுக்கும் மக்காமுக்கும் இடையில் அவரிடம் விசுவாச பிரமாணம் செய்வார்கள். இந்த ஹதீஸ் இருக்குது. இப்போ இதில் சிரியாவுடைய அவுலியாக்கள்னு இவங்க மொழிபெயர்த்துருக்காங்க சுன்னத் ஜமாத்து. இந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்தால்னு இருக்குது. அப்தாலுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடியார்கள், அவுலியாக்கள் அப்படி வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல மீனிங் என்னென்னா பதிலான என்ன, பலி. பதில்னா மாற்றுவது, சேஞ்ச் பண்ணுவது. பதில்மே, பதிலேமே, இவருக்கு பதில் இவர். தமிழில் கூட பதில்னு தான் வந்துருச்சு, அது அரபி வேர்டு தான். அப்போ பதில் அப்படின்னா, அப்தால் அப்படின்னா ஒருவருடைய இடத்திலிருந்து இன்னொருவர் அந்த பொறுப்பை இது பண்ணுவார், டேக் ஓவர் பண்ணுவார். அப்போ ரசூலா இந்த பண்பு ஏன் சொல்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை, நீங்கள் டீ கடை உங்கள் அப்பா வச்சுருக்கிறாரு, விட்டுட்டு போனீங்கன்னா இன்னொரு டீ கடைக்காரர் வரமாட்டாரா? நீங்கள் சமாளிப்பீங்க. உங்கள் அப்பா விட்டுட்டு போன சொத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ பதில் இங்கே எல்லா இடத்துலையுமே வருதில்ல. இப்போ இங்கே அப்தாலுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க போய் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பையத் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்தால்கள் வந்து சொத்துக்கு பதிலாகிறதோ ஒரு இடத்துக்கு பதிலாகிறதோ கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஷனை வந்து கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லீடர்னு ஒரு ஃபிக்ஸடாக இருக்க மாட்டாங்க. ஒரு லீடர் கொல்லப்பட்டால் அந்த இடத்துல இன்னொரு லீடர் முளைச்சிருவார், அந்த லீடர் கொல்லப்பட்டால் இன்னொருத்தர் முளைச்சிருவார், அந்த லீடர் கொல்லப்பட்டால் இன்னொரு முளைச்சிருவார். இப்போ இது எங்கே நடந்துகிட்ருக்கு? ஈரானில் தான் நடந்துகிட்ருக்கு.